அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்ப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக எனக்கு இருக்கின்றது. இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என்ன அற்புதம் பாருங்கள்! நன்மை எங்கிருக்கிறது? ஆண்டவிடத்தில். யாக்கோப்பு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவர் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவர். இன்னைக்கு உங்களையும் நன்மையால் திருப்தி ஆக்குவார். நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களோ, நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அதே நேரம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். அவருடைய ஜனமாய் இருக்கும் பொழுதானது நன்மையினால் திருப்தி ஆக்குவார். எப்படி அவருடைய ஜனமாய் மாற முடியும்? 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான உன்னிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவுடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். அந்தகார இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து, சாப இருளிலிருந்து ஒளியாக இயேசுவிடத்தில் வர வேண்டும். அந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். அந்தகார இருள் வேண்டாம், பாவ இருள் வேண்டாம். பாவத்தை போக்கும் பலியாக இயேசு இரத்தத்தை சிந்திருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தம் உன்னை சுத்திகரிக்கட்டும். அவருடைய ஜனமாய் மாறிவிடு, அவருடைய பிள்ளையாய் மாறிவிடு. அவர் உனக்கு நன்மை அளிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். மனம் கலங்க வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணேன். அன்பில் ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த பிள்ளைகள் உடைய ஜனமாய் மாறட்டும், உடைய பிள்ளைகளாய் மாறட்டும். அந்த கால இருளை விரட்டும், பாவ இருளை விரட்டும், ஒளிநடத்துக்கு வரட்டும். உடைய ஆசீர்வதியும். மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும். ஒரு அற்புதம் செய்துவிடும். ஒரு கண்களில் வருகிற கண்களை தாழ்வு செய்து துவைத்தவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.